நம்ம ரஜினி சாரோட நடிப்புல உருவான கூலி படம் பார்த்தீங்கன்னா, ஓவர்சீஸ் வியாபாரத்துல மிகப்பெரிய சாதனை படைத்திருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட கூலி திரைப்படத்துடைய ஓவர்சீஸ் வியாபாரம் 80 கோடி வரை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் மூலம் கோலிவுட் திரையுலகிலேயே அதிக தொகை கொடுத்து அயல் நாடுகள்ல வாங்கப்பட்ட தமிழ் படம் அப்படின்ற பெருமையை கூலி திரைப்படம் பெற்றுள்ளது. ஆனால் விஜய் சாருடைய ஜனநாயகன் திரைப்படம் தான் தற்போது வரைக்குமே அதிக விலைக்கு ஓவர்சீஸ் ரைட்ஸ் விற்கப்பட்ட தமிழ் படமா. இன்னும் கூலி திரைப்படத்துடைய ஓவர்சீஸ் வியாபாரம் முடிவிற்கு வராததால தற்போது வரைக்குமே ஜனநாயகன் தான் ஓவர்சீஸ் வியாபாரத்துல டாப்ல இருக்கும் படம் அப்படின்ற தகவல் வைரலாகிட்டு இருக்கு. அதாவது ஜனநாயகன் திரைப்படத்தை 80 கோடி கொடுத்து ஓவர்சீஸ் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்களாம். ஆனால் கூலி திரைப்படத்துடைய வியாபாரத்திற்கான பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட 90 அல்லது 100 கோடிக்கு வியாபாரமாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி வியாபாரமாகும் பட்சத்துல ஜனநாயகன் திரைப்படத்துடைய சாதனையை கூலி திரைப்படம் முறியடிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இதனடுத்து கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14 தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுது. அதற்காக பாத்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டாக ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் வழியாக இருக்கா. கூடிய விரைவிலேயே இந்த சிங்கிள் ட்ராக்குக்கான அறிவிப்பு வழியாக கூடும் அப்படின்ற தகவல் ரசிகர்களை மகிழ்வித்துள்ளது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.